சபரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். வார்த்தை பார்ப்போம். யோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். நீ தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், தேவனுக்காக ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்கிறதா இருக்கலாம். ஆனா எப்போது நீ கோபப்பட்டு கொண்டு இருந்தா உன் செய்கிற ஊழியம் வீணாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கோபம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ இன்றைக்கு நீ கோபக்காரியா இருக்கலாம், கோபக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்மேல் கோபம் கொள்ளாத அளவுக்கு உன்னுடைய ஊழியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இருக்கிறத காட்டிலும் இன்னிலிருந்து நீ எதிரெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருக்கலாம், எதெல்லாம் எரிச்சல் பட்டு கொண்டிருக்கலாம், எதெல்லாம் உன் வாழ்க்கையில நீ ஐயோ எனக்கு கோபம் வந்துக்கினே இருக்குது, எனக்கு கோபம் இல்லாத நான் தடுக்க முடியல, எப்போது என் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு தேவனிடத்தில் நீ அறிவிக்கை பண்ணி இன்றைக்கு ஒப்புரவாகும் போது கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதது. அப்படியாக உன் கோபத்தின் நிமித்தமாக உன்னுடைய ஊழியத்தை இழந்து போகாத, உன்னுடைய காரியத்தை இழந்து போகாத, உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாத. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்த போறார், எல்லா காரியத்திலும் மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு கோபத்தை விட்டுவிடு. இனி அந்த கோபத்தை மீண்டும் நீ அதை தொடர்ந்து கொள்ளாது, அதை எடுத்துக்கொள்ளாது. இனி உன் வார்த்தையில ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, யார்கிட்ட பேசலாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென்.